கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நாளையில இருந்து ரொம்பவே பரபரப்பான ஐபிஎல் போட்டிகள் ஆரம்பிக்க போகுது. கடந்த ஆண்டு சாம்பியனான சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் நடுவில் நடக்கிற போட்டியில முதல் வெற்றியை யார் அடிப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் கிட்ட இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்துல ஒரு பிரச்சனைக்கு அப்புறம் போன வருஷம் சிஎஸ்கே ரீஎன்ட்ரி கொடுத்தாங்க. இதுல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ரொம்ப வயசானவங்க, அங்கிள் பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மத்த டீமோட ரசிகர்கள் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, நம்ம கேம்ல போக்கஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ்கே போக்கஸ்டா விளையாண்டு போன வருஷம் ஐபிஎல் சாம்பியன்ஷிப் ஆனது. இதுக்கிடையில எல்லா டீம் பிளேயர்ஸும் யோயோ டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுப்பாங்க. யோயோ டெஸ்ட் அப்படின்னாலே நம்ம இந்தியர்களுக்கு ரொம்பவே அச்சுறுத்தலா இருக்கும். ஏன்னா அந்த டெஸ்ட்ல பாஸ் பண்ணவே முடியாதாம். இது உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான டெஸ்ட். இதை பண்ணோம் அப்படின்னு சொன்னா மெயினா ஃபீல்டுல விளையாடும் பொழுது கண்டிப்பா பயங்கர ஃபிட்டா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த யோயோ டெஸ்ட் எல்லா டீமுமே எடுத்திருக்காங்க, ஆனா சிஎஸ்கே மட்டும் எடுக்கல. இதை பத்தி சிஎஸ்கேவோட கோச்சான பிளமிங் என்ன சொல்றாரு அப்படின்றதான் இப்ப விஷயமே. நிறைய பேர் சொன்னாங்க சிஎஸ்கேல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் வயசானவங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மைதான், எல்லாருமே வயசானவங்க தான், ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஆனவங்க. யோயோ டெஸ்ட் எடுத்து தான் இவங்களால விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க நினைக்கவே இல்லை. மேட்ச்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்க கரெக்டா விளையாண்டாங்க அப்படின்னு சொன்னாலே போதும். இது வரைக்கும் அப்படிதான் விளையாடி இருக்காங்க. யோயோ டெஸ்ட்டை கொண்டு வந்து எந்த விதமான மாற்றமும் நாங்க செய்ய போறது இல்ல. எல்லாத்துக்கும் மேல அந்த டெஸ்ட்டை கொண்டு வந்து பிளேயர்ஸை இன்னும் நாங்க ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்பல. அவங்க ப்ராப்பரா இருக்கிறாங்க, கேம்ல கரெக்டா கான்சென்ட்ரேட் பண்றாங்க. கண்டிப்பா இந்த வருஷம் சிஎஸ்கே தான் ஜெயிக்கும். இந்த யோயோ டெஸ்ட் வேணாம் அப்படின்றதுக்கு சிஎஸ்கே அணியோட நிர்வாகமும் ஓகே சொல்லியிருக்காங்க. அதனால யோயோ டெஸ்ட் எங்களுக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு பிளமிங். பிளமிங்கோட இந்த அதிரடி அறிக்கை சிஎஸ்கேவுக்கு ரொம்பவே பலமா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐபிஎல்ல பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியோட வரலாற்று என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சென்னைக்கு எதிரான போட்டிகள்ல பெங்களூர் அணி 22 போட்டியில கலந்துருக்கு. இதுல 14 தடவை சென்னை ஜெயிச்சிருக்காங்க, ஆனா 7 தடவை தான் பெங்களூர் ஜெயிச்சிருக்காங்க. சோ சென்னை அணி அப்படின்னு சொன்னாலே ஆர்சிபிக்கு ஒரு அலர்ஜி மாதிரி தான் ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்க சேப்பாக்கம் ஸ்டேடியமும் ஆர்சிபிக்கு ஒரு தலைவலி தான். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது வரைக்கும் சேப்பாக்கத்துல மட்டும் பெங்களூர் அணி 7 மேட்சஸ்ல விளையாண்டுருக்கு. அந்த 7ல 6ல தோத்துருக்காங்க, 1-1 தான் ஜெயிச்சிருக்காங்க. அதுவும் 2008 வருஷத்துல ஜெயிச்சிருக்காங்க. போன வருஷம் நடந்த மேட்ச் எப்படி பார்த்தோம் அப்படின்னா, சென்னைக்கு எதிரான போட்டியில பெங்களூர் அணி 200 ரன் அடிச்சும் சென்னையை தோக்கடிக்க முடியல. இதனால அவங்க ரொம்பவே டிசப்பாயிண்ட் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆக மொத்தம் ஆர்சிபிக்கு சிஎஸ்கேனா பெரிய தலைவலி, அதுலயும் சேப்பாக்கம் ஸ்டேடியம்னா சொல்லவே வேணாம். இந்த நிலைமையை வச்சுதான் நாளைக்கு மேட்ச்ல சிஎஸ்கேவை சேப்பாக்கத்துல வச்சு எதிர்க்க போறாங்க. சோ இந்த சீசன் ஆர்சிபிக்கு ரொம்ப சாதகமா அமையுமா அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. சோ யோயோ டெஸ்ட் பத்தி சிஎஸ்கே அணியோட கோச் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஆர்சிபியோட வரலாறு எடுத்து பார்க்கும் பொழுது சென்னை அணியை தோக்கடிக்குமா அப்படின்றது ரொம்பவே சந்தேகத்துக்குரியதா இருக்குது. இதெல்லாம் பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்னு எங்க கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிருங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.